Friends, welcome to Maharashtrain kitchen. இந்த வீடியோல சப்பாத்திக்கு குடை மிளகாய் வச்சு ஒரு சப்ஜி எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காட்ட போறேன். இதுக்காக ஃபர்ஸ்ட் pan சூடு பண்ணி அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் இதுல 1/4 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்து பொரிஞ்ச அப்புறம் 2 கொத்தளவு கருவேப்பிலையும் கொஞ்சமா பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இந்த சப்ஜி பாத்தீங்கன்னா dry சப்ஜி, அதாவது தண்ணி எதுவுமே நம்ம இந்த சப்ஜி செய்யும்போது சேர்க்க போறது இல்ல. நெக்ஸ்ட் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கி வரும்போது நம்ம இதில் ஒரு தக்காளியை ஃபைன் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் சாப்பரில் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளியும் லேசாக வதங்கின அப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூளும் இந்த சப்ஜிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்தப்புறம் இதில் 2 குடைமிளகாயை இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். லேசாக வதங்கினப்புறம் இந்த சப்ஜிக்கு தேவையான காரம் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை இப்படி வதக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம இந்த சப்ஜிக்கு தேவையான கடலை மாவை வறுத்துக்கலாம். இன்னொரு பேன் சூடு பண்ணி இந்த கப்பால் கடலை மாவு எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்க கப் 1/3 மெஷர்மெண்ட்டு, 1/3 கப்பு. இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போய் நல்ல வாசனை வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கடலை மாவை மெயினாக நம்ம சிம்மில் வச்சு வதக்கிக்கணும். இப்போ இந்த மிளகாயும் நல்லா வெந்துருச்சு. இதில் இந்த வதக்கி வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துடலாம். கடலை மாவை வதக்காமல் நம்ம செஞ்சோன்னா பச்சை வாசனை அப்படியே வரும், சப்ஜி நல்லா இருக்காது. அதனால் நல்லா வாசனை வர வரலையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சப்ஜியில் சேர்த்து வதக்கிக்கலாம். இது சேர்த்தப்புறம் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கலந்துக்கோங்க. 2 நிமிஷம் நம்ம சிம்லேயே வச்சு இந்த மாதிரி வதக்கிட்டோன்னா நம்மளோட சப்ஜி தயாராகிடும். இது மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி, கேப்சிகம் ஜுங்கான்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு. உடனடியாகவும் நம்ம செஞ்சிடலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த வித்தியாசமான குடைமிளகாய் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் மாலஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.